வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். இந்த சபாநாயகர் தேர்தலை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவது எதற்காக? வணக்கம். சபாநாயகர் என்ற பொறுப்பு மற்ற பொறுப்பு போல அல்ல. இது எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் அந்த அவையை நடத்தும் போது அந்த அவை என்பது ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்கிற ஒரு இடமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது பாஜக அரசு ஒரு சிறுபான்மை அரசாக, ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் மற்றவங்களுடைய ஆதரவில் தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது என்றாலும் அவர்கள் போன 10 ஆண்டுகளில் என்ன மாதிரி ஒரு அதிகாரத்துவ அணுகுமுறையை வச்சிருந்தாங்களோ அதை கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளாமல் அதே மாதிரி இப்பொழுதும் நடந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. போன 17வது மக்களவையில் முழுக்க 5 ஆண்டுகளும் துணை சபாநாயகர் பொறுப்புக்கு யாரையுமே நியமிக்காமல் வச்சுருந்தாங்க. அது பாராளுமன்ற வரலாற்றிலேயே கிடையாது. அதை எதிர்கட்சிக்கு கொடுக்காமையே அதை நிராகரித்தாங்க. இந்த முறையும் அந்த துணை சபாநாயகர் பொறுப்பை எதிர்கட்சிக்கு வழங்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கும்போது அதை கொடுக்க மறுக்கிறாங்க. இதுதான் எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகரை கொடுக்கிறது என்பது வழக்கமாக பின்பற்றப்படுகிற ஒரு மரபு. ஒரு 3 முறை தான் நமக்கு சுதந்திர இந்தியாவில் இந்த சபாநாயகருக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஒரு 48 வருஷத்தில் தேர்தல் அப்படிலாம் நடைபெறவில்லை. பல கூட்டணி அமைச்சரவைகள் இருந்த போதும் கூட அது ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில் இந்த சபாநாயகர் பொறுப்பு என்பது தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் இப்போ பாஜகவுடைய அணுகுமுறை காரணமாகத்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. துணை சபாநாயகர் பதவி கொடுத்தால்தான் சபாநாயகரை ஆதரிப்போம் அப்படின்றது உரிமையா நீங்க, அதாவது எதிர்கட்சிகள் சொல்றீங்க. ஆனா இது பிரஷர் பாலிடிக்ஸ் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க பாஜக. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, பாராளுமன்ற மரபை பின்பற்ற சொல்லுவது ப்ரெஷர் பாலிடிக்ஸ்னா அந்த ப்ரெஷர் பாலிடிக்ஸ் செய்கிறதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் பாலிடிக்ஸை எதிர்கட்சிகள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிற சபாநாயகர் பொறுப்புக்கு பாஜகவால் முன்மொழியப்பட்டிருக்கிற ஓம் பிர்லா அவருடைய போன பதவி காலத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று பார்க்கணும். பாராளுமன்ற மரபுகளை முற்றாக ஒழிப்பதில் அவரும் உடந்தையாக இருந்திருக்கார். ஆளுங்கட்சிக்கு 130 பேருக்கு மேலே ஒரே நாளில் உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்கிறது. இடைநீக்கம் செஞ்சுட்டு பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்வது. அதுபோல திரு ராகுல் காந்தி, மோவா மைத்ரா போன்றவர்களுடைய பதவி பறிப்புக்கு எந்தவித ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் உடனே அதுக்கு கையெழுத்திட்டது. இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பாராளுமன்ற மரபுகளை பின்பற்றியவரே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு உறுப்பினரும் கிடையாது. இப்போ 3வது முறை தான் அவர் வந்திருக்கிறார். அவரை விட பல ஆண்டு அனுபவம் கொண்டவர்கள் இருக்கிறார். ஏன் இப்போ புரோட்டெம் ஸ்பீக்கராக இருக்கிற மக்தாப், பத்ருஹரி மக்தாப் 7வது முறை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். அவர் ஒரு நல்ல கண்ணியமான ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருவராக இருக்கிறார். அவர் இப்போ பாஜகவில் தான் இருக்கார். அவரை கூட இவங்க முன்மொழிந்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்காது. இவங்க துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுக்க மாட்டோம் என்று அடம்பிடிப்பது என்பது பாராளுமன்ற மரபுகளை அங்கே கடைபிடிக்க அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் காட்டுது. அது மட்டும் இந்த சபாநாயகர் பொறுப்பு என்பது ஒரு சபையை நடத்துவது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான அதிகாரம் அதற்கு இருக்கிறது. ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை நம்முடைய அரசமைப்பு சட்டம் சபாநாயகருக்கு கொடுத்திருக்குது. கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பல மசோதாக்களை பண மசோதா என்கிற பெயரில் தந்திரமாக அவர்கள் போட்டு அதை நிறைவேற்றியிருக்காங்க. அப்படி பண மசோதான்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா, அது மாநிலங்களவையில் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை. மாநிலங்களவையில் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் ஒரு மாநிலங்களவையிலும் ஒப்புதல் பெற வேண்டிய மசோதாக்களையும் பண மசோதா என்ற மணி பில் என்ற பெயரில் அங்கே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் வெறுமனே அங்கே அனுப்பி அவங்க திருப்பி அனுப்பினா போதும் என்ற நிலையில் அந்த பண மசோதாவாக ஆக்கி அவங்க அதை நிறைவேற்றியிருக்காங்க. இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு. இதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தவர் திரு ஓம் பிர்லா அவர்கள். எனவே அவர் திரும்பவும் சபாநாயகராக வருவது என்பது பாராளுமன்ற மரபுகளுக்கு எந்த விதத்திலையும் சரியானதாக இருக்காது என்பது மட்டுமல்ல,
இந்த பாராளுமன்றத்தினுடைய விதிகளையே மீறுவதாகவும் அது இருக்கும். அவருடைய நடைமுறை அதுதான் சொல்லுது. எனவே இந்த பொறுப்புக்கு அவரை முன்மொழிந்து இருப்பதும் துணை சபாநாயகர் பொறுப்பை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்வதும் பாஜக தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, இப்போ பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பெரும்பான்மை இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ அவர்களோட வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னும் போது, அப்போ இந்த தேர்தல் எதிர்க்கட்சிகளோட பலத்தை காண்பிக்கிறதுக்காக மட்டுமே வலியுறுத்தப்படுதா? பலத்தை காட்டுவதா பலவீனத்தை காட்டுவதான்னு பார்க்க முடியாது. பாராளுமன்றத்தை பொறுத்த அளவில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், அங்கே அந்த மரபுகள் பின்பற்றப்படுதா, அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எதிர்கட்சிகள் எண்ணிக்கை குறைவாக தான் இருப்பாங்க, அதனால தான் எதிர்கட்சியில் இருக்காங்க. அதனாலேயே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி சொல்கிற ஆளுங்கட்சி கூட்டணி சொல்கிற எல்லாத்தையும் எந்தவித எதிர்ப்போ எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அப்படி போனால் அது பாராளுமன்றமாகவே இருக்காது. இன்னைக்கு ஏறத்தாழ சமமான பலத்தோடு எதிர்கட்சிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. 240 இடம் இருக்குன்னா அதோட ஒரு 6-7 இடம் தான் குறைவாகத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை இருக்கிறது. எனவே இந்த நிலையில பாஜகவுடைய அதிகாரத்துவ போக்குக்கு நாங்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தால் இந்த இந்தியாவே குட்டிச்சவராக்குறதுல எதிர்கட்சிகளும் கூட்டு சேர்ந்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். எனவே இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பது, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்பது எங்களுடைய முதன்மையான கடமை. அதனால தான் நேற்று பதவியேற்கும் போது எல்லாருமே அரசமைப்பு சட்டத்துடைய அந்த பிரதியை கையில் வைத்துக்கொண்டு பெரும்பாலும் நாங்கள் பதவியேற்றோம். அதை அவர்களுக்கு அதை அறிவுறுத்துவதற்காக தான். இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை தான் பாஜக தொடுத்திருக்கு. அவங்களுடைய முதன்மையான இலக்காக அரசமைப்பு சட்டம் தான் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுவது தான் ஒவ்வொரு அவருடைய நடவடிக்கையும் இருக்கு. முக்கியமா எதிர்கட்சிகளோட பலத்தை பறைசாற்றும் விதமான நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எங்களோட இந்த சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுறது பத்தி எந்த விதமான ஆலோசனையும் மேற்கொள்ளப்படலை அப்படின்ற அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ உங்க கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி அதிருப்தியை வெளிப்படுத்துது. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கூடுதலாக தங்களுடைய எம்பிக்கள் ஆதரவளிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை எப்படி பார்க்கணும்? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இப்படி ஆதரவளிச்சாதான் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டு. இனி தொடர்ந்து அவங்க அதே தான் செய்வாங்க. ஏன்னா அவர் அவர் மேலே வழக்குகள் வழக்குகளை வச்சு பயமுறுத்தி தான் இந்த மாதிரியான ஆதரவை பெறுகிறார்கள். வேற ஒன்றுமே கிடையாது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இன்னும் அடுத்தடுத்து அது இப்படியே கீழே இதே நிலையை பின்பற்றினால் அது சுத்தமாக இல்லாமல் போய்விடும். அடுத்த பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இருக்காமல் போகிற ஒரு நிலை ஏற்படும். ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியெலாம் அது மாதிரி ஆயிருக்குது. பாஜகவுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சியே பகுஜன் சமாஜ் கட்சி இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரியான ஒரு நிலை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் ஏற்படும். அதுதான் அதனுடைய அணுகுமுறையில் தெரிகிறது. இந்தியா கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவில் எங்களுக்குள்ளார இருக்கிற கருத்தொற்றுமையா அல்லது கருத்து வேறுபாடுகளை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். இந்த பிரச்சனை என்பது எல்லாரும், ஏன்னா நேற்று தான் அது முடிவெடுக்கப்பட்டது. நேற்று காலையில் முடிவெடுத்து அதுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கான கால அவகாசம் இல்லை. நேற்று உடனடியாகவே திரு கார்கே அவர்களுடைய இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. அதனால அது அந்த நேரத்துக்குள்ளார எந்த அளவுக்கு கலந்து பேச முடியுமோ எல்லாம் கலந்து பேசி தான் இதை முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகும் எதிர்கட்சிகள் ஒரு சபாநாயகர் தேர்தலில் ஒரு போட்டியை கொடுத்ததற்கு பிறகும் துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நம்புறீங்களா? அதாவது நம்புறது என்பது அல்ல இதில் முக்கியம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அவங்களுக்கு அது ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும், எந்த மைனாரிட்டிங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையாக இருந்ததோ இன்றைக்கி அந்த அரசாங்கமே மைனாரிட்டி அரசாங்கமாக மாறிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய போக்கை கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளவில்லை. இன்றைக்கி மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு பிரச்சனையில் பார்க்குறோம். நீட் நுழைவுத் தேர்வில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு. அதை இன்றைக்கி சிபிஐட்ட கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் யூஜிசி நெட்டை முத நாள் தேர்வு நடத்திட்டு அடுத்த நாள் ரத்து
பண்றாங்க. இதுக்கு அப்புறம் தேசிய தேர்வு முகமை அதனுடைய பொறுப்புல இருக்கிற 2 பேர் 3 வார மாற்றிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக காரணம் ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எந்த வித அதுக்கான ஒரு அந்த பதவி வகிப்பதற்கு அவர் தகுதியானவரா என்ப கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று அது மாதிரியான இருக்கிறவரை ஒரு நல்ல தகுதியான ஒரு கல்வி அமைச்சரை நியமிக்கணும். இன்னைக்கு அதை செய்வதற்கு கூட அவர்கள் தயாரா இல்லை. நீங்க தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. கெஜ்ரிவால் இன்னைக்கு அவருக்கு பிணை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நிலையில உடனே சிபிஐ வழக்க போட்டு சிபிஐ கைது செய்யறாங்க. இப்போ அவர் சிறையில் இருக்கும் போது சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருக்குன்னு நேற்று செய்திகள் வருகிறது. ஏன்னா அவருக்கு பிணை கொடுப்பதை தடுக்க வேண்டும், அவர் பிணையில் வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த மாதிரியான ஒரு பாசிச அணுகுமுறையை அவர்கள் கைவிடவே இல்லை. ஏன்னா பாசிச அணுகுமுறை என்பது பாஜகவின் ரத்தத்தில் ஊறிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர்கள் மைனாரிட்டியாக இருந்தால் கூட அதை விட்டு விடுவார்கள் என்று நாம் அலட்சியமாக இருந்துவிட முடியாது என்பதுதான் இதெல்லாம் காட்டுகிறது. இந்த சபாநாயகர் தேர்தலில் நடக்கிற விஷயங்களும் கூட அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. ஆனால் தொடர்ந்து நாங்கள் அலர்ட்டா இருந்தாகணும், போராடி ஆகணும். அதைத்தான் இது எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. இறுதியான கேள்வி, இப்போ தனி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கல, அதனால முன்பு போல அவர்களால சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படின்ற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் முன் வச்சிங்க. ஆனா நீங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயங்களின் அடிப்படையிலுமே பார்த்தாலும் கூட அதே பலத்தோடு அதே மாதிரியான அணுகுமுறையோடு பாஜக செயல்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுமா? அதாவதுங்க, ஒரு நல்ல பாம்பு 2 இடத்துல அடிச்சிட்டோம், அது முன்ன அளவுக்கு சீறிட்டு கொத்தாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நல்ல பாம்பு தான், அது விஷப்பாம்பு தான். அதுபோல தான் பாஜக. எனவே அவர்கள் 340 இடங்கள் பெற்று மைனாரிட்டியாக இருந்தாலும் அவருடைய குணம் மாறிவிடாது. அவருடைய விஷப்பல் இன்னும் பிடுங்கப்படவில்லை, விஷம் அகற்றப்படவில்லை. அதுக்கு நாம் எல்லாம் விஜிலண்டாக இருந்தாகணும். அதுதான் இது காட்டுகிறது. எதிர்க்கட்சிகள் அதே போல தொடர்ச்சியாக நாங்கள் எச்சரிக்கையோடு இருந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற இந்த பெரும் போராட்டத்தில் நாங்கள் முன்னணியில் இருப்போம். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். நன்றி, வணக்கம். பல்வேறு முக்கியமான செய்திகளை அதன் பின்னணிகளோடும் அது சார்ந்த பல்வேறு கோணங்களோடும் பகுப்பாய்வு செய்து இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதை பார்த்தோம். இணைந்திருங்களது நியூஸ் 18 தமிழ்நாடு.